நண்பா ஒரே நிமிஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஷார்ட் டெக் நியூஸ், அதாவது முக்கியமான நியூஸ், அதனால தான் இதில் சொல்கிறேன். என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸ் இன்றைக்கும் நாளைக்கும் ஃப்ரீ. அதில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே ஃப்ரீ தாங்க. எப்படி நீங்கள் அதை ஃப்ரீயாக எடுக்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களோட அக்கௌண்ட், அதாவது நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போய்க்கலாம். அதில் உள்ள எல்லா கண்டென்ட்ஸுமே 2 நாளைக்கு இலவசம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னடா டிஸ்பிளே ஃபுல்லாக கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1 minute. ஹே காய்ஸ், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. எதுக்கு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வேர்ல்டஸ்லே ஃபாஸ்டஸ்டான சிப்பு எது அப்படிங்கிறதும் இல்லாமல் புதுசாக ஒரு சிப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னது, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ். அதுவும் இல்லாமல் வேர்ல்டஸ்லேயே ஃபாஸ்டஸ்டான சிப் இது தான். ஸோ அது என்ன சிப் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி நிறையா வீடியோஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கு பற்றி உங்களுக்கு நிறையா வீடியோஸு, கேஜெட்ஸ் ரிவ்யூ, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க அது என்ன சிப்செட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் என்னடா என்னமோ வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த சிப்செட்டை பற்றி தான். ஸோ இதை பேசிவிட்டு அது எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தானாகவே புரியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சிப்செட், அதாவது என்ன சிப்செட் இப்போ கரண்ட்டாக நம்மளோட வேர்ல்டஸ்ட்லே ஃபாஸ்டஸ்டான சிப்செட், அதாவது உங்களோட மொபைலில் ஒவ்வொரு ப்ராசஸர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் சிப்செட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்டான இது ப்ராசஸர் சிப்செட், அது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட் தான். ஸோ அதை வந்து ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அது வந்து எது ஃபாஸ்டஸ்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா Snapdragon 865 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு ப்ராசஸர், ஒரு சிப்செட். ஓகேவா, நீங்கள் கேமிங்லாம் விளாண்டிங்கன்னா அந்த லெவலுக்கு எந்த ஒரு ப்ராசஸருமே இருக்காது. ஏன்னா அதுதான் உலகத்திலே இருக்கிற ஃபாஸ்டஸ்டான ப்ராசஸர் சிப்செட். ஓகேவா, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை. இப்போ கரண்ட்டில் அது தான் இருக்குது. புதுசாக Snapdragon தரப்புலேருந்து ஒரு சிப்செட் லான்ச் பண்ண போகிறாங்க. Snapdragon 888, அதாவது 888. ஓகேவா, அதாவது 888. ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ண போகிறாங்க. இது எப்போ அப்படிங்கிற டேட் அனௌன்ஸ் பண்ணலை. ஐ திங்க், அதாவது அவங்களே சொல்லியிருக்காங்க, அதாவது நாங்கள் அடுத்த வருஷம், அதாவது ஜான்வரியிலேருந்து லான்ச் பண்ணுற மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராசஸர் நாங்கள் வைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் Snapdragon 888 அப்படிங்கிற ப்ராசஸரில் தான் நம்ம வந்து, அதாவது அந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இயரில் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு வேர்ல்டஸில் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கிறது சிப்செட் வந்து வேணால் Snapdragon 865 தான். ஸோ அதுக்கும் மேலே வருது அப்படின்னா இது தாங்க ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் சிப்செட் என்னாலும் சொல்லலாம். ஸோ இதுதான் உலகத்திலே இருக்கிற ஃபாஸ்ட்டான ஒரு சிப்செட். ஓகேவா, ஸோ நீங்கள் இதுக்கு கம்பேரிசனாக நீங்கள் எந்த மொபைல் எடுத்துக்கிட்டாலுமே இதுதான் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இது வந்து, அதாவது இந்த 888 அப்படிங்கிற ப்ராசஸர் லான்ச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுதான் வேர்ல்டஸ்லேயே ஃபஸ்ட்டாக இருக்கும். இந்த Snapdragon 888 அப்படிங்கிற சிப்செட் லான்ச் ஆனதுக்கப்புறம் இதுதான் கண்டிப்பாக வேர்ல்டஸ்லேயே ஃபஸ்ட்டு இதாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொபைல்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த இயர்லேருந்து எல்லாமே 5G மொபைலில் தான் அப்கமிங் வர்றது எல்லாமே 5G மொபைல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் எல்லாமே கண்டிப்பாக இந்த Snapdragon 888 அப்படிங்கிற ப்ராசஸர் சிப்செட் வந்து உள்ளே வச்சு தான் கொண்டு வருவாங்க. ப்ராசஸர் மட்டும் இல்லை நண்பா, கீரியோவா, அது சரியாக ப்ரொனன்சியேஷன் தெரில, KYRO 680 அப்படிங்கிற சிபியூமே புதுசாக கொண்டு வராங்க. ஸோ ரெண்டுமே புதுசாக வந்து வரும்போதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டவுட்னா ரெண்டுமே புதுசு. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து வேணால் ரொம்பவே புதுசாக, அது இல்லாமல் இது சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் போதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா ப்ராசஸர் சிப்செட்டும் ரொம்ப ஸ்பீடு, சிபியூமே ரொம்ப ஸ்பீடு அப்படிங்கும் போதில் ஸ்பீடு வந்து தாறுமாறாக இருக்கும். இது வந்து வேணால் லாஸ்ட் இயர் சிப்செட்டோட 25% எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிற பார்க்கும்போதுலேயுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டில் வர, அதாவது இந்த Snapdragon 888 அப்படிங்கிற சிப்செட்டை வச்சு கொண்டு வர மொபைல்ஸில் எல்லா அந்த ப்ராசஸர்னாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புது இன்ஜினாக தான் வச்சு கொண்டு வராங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ மொபைல் வாங்கணுங்கிற எனக்கும் ஆசை தான்.
அதாவது அந்த புது சிப்செட் வந்ததுக்கப்புறம் மொபைல் வாங்கணுங்கிற ஆசை தான். பார்க்கலாம், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன இயரோட அதாவது 865 ப்ராசஸரே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பீடான ப்ராசஸர் தான். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போதுலேயே 25% எல்லாத்துலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்குங்கிறக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. 25% கிராஃபிக்ஸ்லையுமே உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் கிராஃபிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே ஃபாஸ்டஸ்ட் தான். அதோட 25% அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 888 அந்த நம்பருக்கே ஒரு மதிப்பு இருக்குல்ல. இதில் உள்ள கனெக்டிவிட்டி அப்படிங்கும்போது ரொம்பவே ஸ்பீடாக இருக்குங்க. ஆல் ஃபாஸ்டஸ்ட் கனெக்டிவிட்டி லைக் வந்து 5G வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்னொன்று வைஃபை, அப்புறம் ப்ளூடூத், ஜிபிஎஸ் அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா அதில் உள்ள சிப்செட்டு அப்புறம் உள்ள CPU எல்லாமே அவ்வளோ ஸ்பீடானதாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் அதாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணுன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க. அது என்னது அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, புது மொபைல் நீங்கள் யாரும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்மஸ்க்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஆஃபர் போடுவோம் நம்ம நல்லா வாங்கலாம் அப்படிங்கிறதுனா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. பொங்கலுக்கு வாங்குங்க. பிகாஸ் பொங்கலுக்குள்ளே வந்து வேணால் அந்த Snapdragon 888 அப்படிங்கிற ப்ராசஸர் அதாவது சிப்செட் வந்து வேணால் லான்ச் பண்ணிடுவாங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அது வாங்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 865 வாங்குறதுக்கு 888 வாங்குறதுக்கு எவ்வளோ ஒரு பெட்டரான விஷயம். ஸோ மொபைல் வாங்கினீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி வாங்குங்க. அதை நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு தான்ப்பா வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா Snapdragon ப்ராசஸர் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. தமிழில் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல வீடியோ. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யாரையும் பார்த்து காப்பியெல்லாம் அடிக்கலப்பா. நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஸ்கிரிப்ட் நானே எழுதி. ஸோ அதாவது அதை பற்றியெல்லாம் பார்த்து எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ பற்றி எது இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. அப்படின்னா தான் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறையா லைக் இந்த மாதிரி டெக்கில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். கேஜெட்ஸ் ரிவ்யூ, மொபைல்ஸ் ரிவ்யூ எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.